வணக்கம். 9வது நாள் யுத்தம் முடிந்த பிறகு தர்மபுத்திரர் பீஷ்மர் விளைவித்து கொண்டிருந்த நாசத்தை பற்றி பெரும் கவலையுற்றார். தன் தரப்பில் போரிட்டு கொண்டிருந்த பல பெரிய வீரர்கள் ஊக்கமிழந்து கொண்டிருந்ததை எண்ணி அவர் கலக்கமுற்றார். அன்று இரவு தனது பாசறையில் தர்மபுத்திரர் தனது சகோதரனுடனும் கிருஷ்ணருடனும் தன் தரப்பில் போரிட்டு கொண்டிருந்த பல முக்கியமான அரசர்களுடனும் சேர்ந்து ஒரு ஆலோசனை நடத்தினார். அங்கே ஆலோசனைக்காக கூடியிருந்தவர்களையும் முக்கியமாக கிருஷ்ணரையும் பார்த்து தர்மபுத்திரர் தனது மனக்கவலையை தெரிவித்தார். காடுகளை யானை அழிப்பது போல் நமது படைகளை பீஷ்மர் அழித்து கொண்டிருக்கிறார். எப்படி காட்டு தீ மரங்களை பொசுக்குமோ அப்படி நமது வீரர்களை அவர் பொசுக்கி தள்ளி கொண்டிருக்கிறார். கடாயுதத்துடன் குபேரன் நம்மை எதிர்த்து வந்தால் அவரை நாம் வீழ்த்திவிடலாம். கோபம் கொண்டு யமன் நம்மை எதிர்த்து வந்தால் அவரையும் வீழ்த்தி விடலாம். வஜ்ராயுதத்தை கையில் ஏந்தி இந்திரனே வந்தாலும் அவருக்கு நாம் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த பீஷ்மர் நம்மால் வெல்ல முடியாதவராக காட்சி அளிக்கிறார். என்னுடைய அறிவுக்குறைவின் காரணமாக பீஷ்மரை எதிர்த்து யுத்தம் செய்ய நான் துணிந்து விட்டேன். இப்போது அது நடக்காத காரியம் என்பது எனக்கு புரிகிறது. நான் காட்டுக்கு சென்று விடலாம் என்று யோசனை செய்து கொண்டிருக்கிறேன். யுத்தத்தில் இப்போது எனக்கு விருப்பமில்லை. என்னுடைய சகோதரர்களும் மற்ற வீரர்களும் எனக்காக பெரும் துன்பத்தை இந்த யுத்த களத்தில் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். பீஷ்மன் பெரும் நாசத்தை விளைவித்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் நமது உயிரை காப்பாற்றுவது கூட கடினம் என்ற நிலை தோன்றிவிட்டது. ஆகையால் நான் கானகம் சென்று மீதமுள்ள என் வாழ்நாளை கழிப்பது என்று தீர்மானித்து விட்டேன். இவ்வாறு மிகவும் மனசோர்வு அடைந்து பேசிய தர்மபுத்திரருக்கு தைரியம் கூற கிருஷ்ணர் முனைந்தார். தர்மபுத்திரரே, நீர் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவர்களே எதிர்த்து வந்தாலும் வெல்லக்கூடியவர்கள் உமது சகோதரர்கள். அவர்களை வீழ்த்தக்கூடிய பகைவர்கள் பிறக்கவில்லை. இதில் உமக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். நானே யுத்தத்தில் புகுந்து பீஷ்மரை வீழ்த்தி கொன்று விடுகிறேன். பீஷ்மரை யுத்தத்தில் வீழ்த்துவதாக அர்ஜுனன் ஒரு சபதம் செய்திருக்கிறார். அது காப்பாற்றப்பட வேண்டுமே என்ற எண்ணத்தின் காரணமாக தான் நான் பீஷ்மரை இன்னமும் யுத்தத்தில் எதிர்க்காமல் இருக்கிறேன். தேவர்களையும் வெல்லக்கூடிய திறமை படைத்த அர்ஜுனன் பீஷ்மரை எளிதில் வென்று விடுவான் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை. பீஷ்மரின் அறிவு இப்போது மயக்கம் அடைந்திருக்கிறது. அவருடைய ஆயுட்காலமும் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர் இவ்வாறு போர் முடிந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு கிருஷ்ணர் கூறியதை கேட்ட தர்மபுத்திரர் மன ஆறுதல் அடைந்தார். யுத்தத்தில் ஆயுதம் ஏந்த போவதில்லை என்ற சபதத்தை கிருஷ்ணர் மீறிவிட்டார் என்ற அவச்சொல் வந்துவிடக்கூடாது. ஆகையால் யுத்தத்தில் நீங்கள் இறங்குவதை என்னால் ஏற்க முடியாது. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து இப்பொழுது பீஷ்மரை சென்று சந்திப்போம். அவரை வீழ்த்துவது எப்படி என்பதை அவரிடம்தான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வேறு வழி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அவரை வீழ்த்தும் உபாயத்தை அவரிடமிருந்தே தெரிந்து கொண்டு அவரை வீழ்த்துவோம். கிருஷ்ணா, சத்திரிய தர்மத்தை நினைத்து என் மனம் புழுங்குகிறது. நமது குலத்துக்கே மூத்தவரான பீஷ்மரை கொள்வதற்கு நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட சத்திரிய தர்மம் நிந்திக்கத்தக்கது என்று தன் எண்ணத்தை கூறினார் தர்மபுத்திரர். இதன் பிறகு தர்மபுத்திரரின் யோசனையை கிருஷ்ணரும் ஏற்க எல்லோரும் சேர்ந்து பீஷ்மரை சந்திக்க புறப்பட்டார்கள். பாசறையில் இளைப்பாரி கொண்டிருந்த பீஷ்மரின் காலடியில் தங்கள் தலைகளை வைத்து எல்லோரும் வணங்கி நின்றார்கள். அவர்களை வரவேற்ற பீஷ்மர், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எந்த காரியத்தை நான் இப்பொழுது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? யுத்தத்தில் உங்களுக்கு நன்மை செய்வது என்ற கோரிக்கையை தவிர வேறு எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். தர்மபுத்திரர் சொன்னார், இந்த யுத்தத்தில் நாங்கள் எப்படி வெற்றியடையப் போகிறோம் என்பதை எங்களுக்கு புரியவில்லை. பகைவர்களால் உங்களுடைய கை தாழ்ந்து போகக்கூடிய நிலை தோன்றும் என்ற நம்பிக்கை எனக்கில்லை. உங்களுடைய வில் எப்பொழுதும் நாணேற்றியே காணப்படுகிறது. எப்பொழுது நீங்கள் அம்பை எடுக்கிறீர்கள், எப்பொழுது நீங்கள் அதை வில்லில் இணைக்கிறீர்கள், எப்பொழுது நாணேற்றுகிறீர்கள் என்பதையெல்லாம் எங்களுக்கு புரிவதே இல்லை. எல்லாமே கண்மூடி கண் திறப்பதற்குள் நடந்து விடுகின்றன. நான் ராஜ்யமற்று போவது தர்மம் அல்ல என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் அப்படி நினைக்கின்ற உங்களுடைய அம்பு மலையை தாங்குகின்ற வல்லமை என் படைக்கில்லை. உங்களை வெல்லாவிடில் இந்த யுத்தத்தில் நாங்கள் அழிந்து விடுவோம். நாங்கள் அழிய வேண்டும் என்பது உங்கள் விருப்பமல்ல. ஆகையால் உங்களை எப்படி வெல்வது என்ற வழியை நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். தர்மம் நிலைத்திருப்பதற்கும் நாங்கள் வெல்வதற்கும் உங்கள் வீழ்ச்சி அவசியம் என்று ஆகிவிட்டது. ஆகையால் உங்கள் வீழ்ச்சிக்கு என்ன வழி என்பதை உங்களிடமிருந்தே தெரிந்து கொள்ள நான் வந்திருக்கிறேன். இவ்வாறு தன்னை வணங்கி நின்று கேட்ட தர்மபுத்திரரை பார்த்து பீஷ்மர் சொன்னார், தர்மபுத்திரா, நான் என் மனதில் செய்து கொண்டுள்ள ஒரு உறுதிப்பாடு உலகறிந்தது. போர்க்களத்தில் வீழ்ந்து விட்டவர், ஆயுதங்களே கீழே வைத்து விட்டவர், கவசம் கொடி ஆகியவற்றை இழந்து விட்டவர், போர்க்களத்திலிருந்து ஓடுகிறவர், சரணடைந்து விட்டவர், ஒரு பெண்ணினால் வெல்லப்பட்டவர் ஆகியோரையும் பெண்களையும் எதிர்த்து போர் செய்ய மாட்டேன். துருபதனின் மகனாகிய சிகண்டியோ முதலில் பெண்ணாக பிறந்து பிறகு ஆண் தன்மையை அடைந்தவர் என்பது எல்லோருக்கும் தெரியும்.
அவர் பெரிய வீரன் என்று புகழ் பெற்றவரும் அல்ல. ஆகையால் சிகண்டிக்கு எதிராக நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன். இதை நினைவில் கொண்டு சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் என்னை தாக்கட்டும். என்னை ஆயுதங்களினால் தாக்கக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் மட்டும்தான். ஆகையால் சிகண்டியை முன்னே நிறுத்தி அர்ஜுனன் என்னை நாட்புறத்திலிருந்தும் தாக்கட்டும். சிகண்டிக்கு எதிராக நான் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்பதால் அந்த நிலையில் அர்ஜுனனால் என்னை வீழ்த்திவிட முடியும். அப்படி நான் வீழ்ந்த பிறகு கௌரவர்களை வெல்வது உனக்கு எளிதான காரியமாக இருக்கும். பூவுலக வாழ்க்கையின் இறுதியை அடைந்து விடுவது என்று மனதில் உறுதி பூண்டுவிட்ட பீஷ்மர் இவ்வாறு தன்னை வீழ்த்துவதற்காக உபாயத்தை தர்மபுத்திரருக்கு கூறிய பிறகு அவரை வணங்கி அவரிடம் அனுமதி பெற்று தர்மபுத்திரரும் அவருடன் வந்தவர்களும் தங்கள் பாசறைக்கு திரும்பினார்கள். பீஷ்மரை கொல்லக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்று நினைத்து அர்ஜுனன் மிகவும் மனம் வருந்தினார். அப்போது கிருஷ்ணர் யுத்தம் செய்வது, யாகம் செய்வது, குடிமக்களை காப்பாற்றுவது ஆகிய மூன்றும் சத்திரியர்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கின்ற தர்மம். உன்னை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கொல்லும் உரிமை உனக்கு உண்டு. இது தர்ம சாஸ்திரம் கூறும் நியாயம். ஆகையால் மன உறுதி கொண்டு பீஷ்மரை வீழ்த்தி கொள்வாயாக என்று கூறி அர்ஜுனனுக்கு ஊக்கமூட்டினார் கிருஷ்ணர். இதன் பிறகு சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை தாக்க அர்ஜுனனும் சம்மதித்தார். பாண்டவர்கள் அனைவரும் பெரும் மன நிம்மதி அடைந்தார்கள். 10வது நாள் யுத்தம் தொடங்கிய போது பாண்டவர்கள் ஏற்கனவே செய்திருந்த தீர்மானத்தின்படி சிகண்டியை முன்னிறுத்தினார்கள். மீண்டும் பீஷ்மர் ஆச்சரியமான யுத்தத்தை நடத்த தொடங்கினார். அப்பொழுது சிகண்டி அவரை அம்புகளால் தாக்கினார். இப்படி சிகண்டியால் தாக்கப்பட்ட பீஷ்மர், உன் இஷ்டப்படி நீ என் மீது அம்பு எய்யலாம், அல்லது அதற்கு விருப்பமில்லாமல் போனால் நீ பேசாமலும் இருக்கலாம். நீ என்ன செய்தாலும் சரி, உன்னை எதிர்த்து நான் போர் புரிய போவதில்லை. பிரம்மதேவரால் பெண்ணாக படைக்கப்பட்ட பிறகு ஒரு வரத்தின் மூலமாக ஆண் தன்மையை எய்திய உன்னை நான் பெண்ணாகவே மதிக்கிறேன். ஆகையால் நீ என்ன செய்தாலும் சரி, உன் மீது நான் ஆயுதம் பிரயோகம் செய்ய மாட்டேன் என்று சிரித்து கொண்டே கூறி சிகண்டியின் அம்புகளை அலட்சியம் செய்தார். இவ்வாறு சிகண்டியை மட்டும் அலட்சியப்படுத்திய பீஷ்மர் பாண்டவ சைன்யத்தில் மற்ற எல்லோரையும் கடுமையாக எதிர்த்து போர் புரிந்தார். மீண்டும் அவருடைய போர்த்திறன் பாண்டவர் படையை கலக்கியது. பல்லாயிரக்கணக்கில் யானைகளையும் குதிரைகளையும் போர் வீரர்களையும் வீழ்த்தி கொண்டே இருந்தார் பீஷ்மர். சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை தாக்கி கொண்டிருந்த அர்ஜுனனை துச்சாதனன் எதிர்த்து கொண்டே இருந்தார். அந்த போரில் துச்சாதனன் பெரும் வீரத்தை காட்டினார். சிகண்டியை முன்னிறுத்தி போர் புரிந்து கொண்டிருக்கும் அர்ஜுனனால் பீஷ்மர் கொல்லப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக துச்சாதனன் பெரும் திறமையோடு போர் புரிந்தார். அப்போது பல கெட்ட சகுனங்களை கண்ட துரோணர் தன் மகன் அஸ்வத்தாமாவிடம் சொன்னார், பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்று பெரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அர்ஜுனன். என் வில் துடித்து கொண்டே இருக்கிறது. என் அம்புகளோ மேல் நோக்கி செல்கின்றன. என்னுடைய அஸ்திரங்கள் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய விருப்பமில்லாதவையாக இருக்கின்றன. இதை தவிர மிருகங்களும் பட்சிகளும் மிக பயங்கரமாக கத்தும் ஓசை பல திக்குகளில் கேட்கிறது. நமது சேனை இருக்கும் இடத்தில் கழுகுகள் தாழ்ந்து பறக்கின்றன. சூரியன் ஒளி இழந்தவர் போல் காணப்படுகிறார். 4 பக்கங்களிலும் திசைகள் சிவப்பு நிறம் கொண்டிருக்கின்றன. நரிகள் ஊளையிட்டு கொண்டிருக்கின்றன. சூரியனை சுற்றி ஒரு வட்டமான ரேகை தெரிகிறது. இது அரசர்களுக்கு நாசம் நேரிடும் என்பதை குறிக்கிறது. இவையெல்லாம் மிகவும் கெட்ட சகுனங்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் அர்ஜுனன் சிகண்டியை முன்னிறுத்தி யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். சிகண்டி வஞ்சம் நிறைந்தவர், கெட்ட புத்தி உள்ளவர். அவர் பெண்ணாக பிறந்தவர் என்பதால் சிகண்டியை பீஷ்மர் எதிர்க்க மாட்டார். இதையெல்லாம் சிந்திக்கும் போது என் மனம் சோர்வடைகிறது. பெரிதான துன்பம் நமது சைன்யத்துக்கு நேரப்போகிறது. இந்த சமயத்தில் நம் தரப்பில் யாரும் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதையே பெரிது என்று நினைக்கக்கூடாது. ஆகவே துஷ்டத்யுமனன், பீமசேனன் ஆகியோரை எதிர்த்து நீ கடும் யுத்தம் செய்ய கடவாய். இவ்வாறு தனது மகன் அஸ்வத்தாமாவை பணித்த துரோணர் தர்மபுத்திரரையும் மற்றவர்களையும் எதிர்க்க மீண்டும் போரில் முனைந்தார். அன்றைய யுத்தத்தில் பீமன் கடும் போர் புரிந்தார். அவருடைய பராக்கிரமத்தின் காரணமாக துரியோதனனின் படை பல முனைகளில் சிதறியது. அர்ஜுனனும் பெரும் யுத்தம் செய்து கொண்டிருந்தார். அன்றைய யுத்தம் என்கிற சூதாட்டத்தில் பீஷ்மர் ஒரு பந்தயமானார். பீஷ்மரை காப்பது அல்லது வீழ்த்துவது என்பதிலேயே யுத்தத்தின் வெற்றி தோல்வி நிர்ணயமாகும் நிலை தோன்றிவிட்டது. பீஷ்மரோ ஒரு பெரும் சமுத்திரம் தன்னிடம் வரும் ஆற்று வெள்ளத்தையெல்லாம் ஏற்றுக்கொள்வது போல தன்னை எதிர்த்து வந்த படை வீரர்களையெல்லாம் ஏற்று வென்று ஒளி வீசிக் கொண்டிருந்தார். துரியோதனனிடம் அளித்த வாக்கை காப்பாற்றுகிற வகையில் பீஷ்மர் பாண்டவர்கள் தரப்புக்கு மிகப்பெரிய அழிவை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். தொடர்ந்து 10வது நாளாக பாண்டவர்கள் படையை பொசுக்கிக் கொண்டிருந்த பீஷ்மர்
அந்த நேரத்தில் வாழ்க்கையில் விரக்தியுற்றார். தன்னுடைய அழிவையே விரும்பத் தொடங்கிவிட்ட பீஷ்மர் அப்போது தர்மபுத்திரரை பார்த்து, யுதிஷ்ரா, யுத்தத்தில் எல்லோரையும் கொன்று தீர்த்து கொண்டே என் வாழ்நாளை கழித்துவிட்ட நான் இப்பொழுது இந்த உடலையே வெறுக்கத் தொடங்கிவிட்டேன். நீ எனக்கு ஏதாவது நல்லது செய்ய விரும்பினால் என்னை வீழ்த்தி கொல்லும் முயற்சியை செய்வாயாக என்ற ஆசைகளை அறுத்த மனிதராக பேசினார். இதன் பிறகு பாண்டவர்கள் சிகண்டியையும் அர்ஜுனனையும் முன்னிறுத்தி கொண்டு பீஷ்மரை வீழ்த்துவதில் முனைந்தார்கள். அப்படி அவர்கள் முனைந்த நிலையிலும் பாண்டவ படை அனைத்தும் அழிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம் தோன்றக்கூடிய வகையில் பீஷ்மர் மேலும் யுத்தம் செய்து கொண்டிருந்தார். அதை கண்ட அர்ஜுனன் சிகண்டியை பார்த்து, பீஷ்மரை வீழ்த்துகிற சக்தி படைத்தவர் உன்னை தவிர நம் தரப்பில் யாரும் இல்லை. ஆகியால் நீ வேகமாக முனைந்து அந்த காரியத்தை செய்து முடி என்று கூறினார். சிகண்டியின் தாக்குதலை தடுப்பது தனது கௌரவத்துக்கு இழுக்கு என்று கருதி பீஷ்மர் அவரை அலட்சியம் செய்தமையால் துச்சாதனன் பீஷ்மருக்கு பாதுகாப்பாக நின்று சிகண்டியையும் அவரை முன்னே நிறுத்தி யுத்தம் செய்யும் அர்ஜுனனையும் எதிர்த்து போரிட்டார். ஆவேசம் கொண்டவரை போல் மிக கடுமையாக போர் புரிந்த துச்சாதனை எதிர்க்க பாண்டவர்கள் தரப்பில் யாராலும் முடியவில்லை. அன்று துச்சாதனன் காட்டிய வீரம் அற்புதமானதாக இருந்தது. அப்படி சண்டையிட்டு கொண்டிருந்த அவரை இறுதியில் ஒடுக்கிய அர்ஜுனன் பீஷ்மரை நெருங்கினார். இதை கண்ட துரியோதனன் பீஷ்மரை பாதுகாக்குமாறு தனது படையினருக்கு மீண்டும் உத்தரவிட்டார். அப்படி அவரை பாதுகாக்க வந்த வீரர்களையெல்லாம் அர்ஜுனன் வீழ்த்தினார். இந்த நிலையிலும் கூட பாண்டவர்கள் படையை பொசுக்கி கொண்டிருந்த பீஷ்மர் அந்த யுத்த களத்தில் விளைத்து கொண்டிருந்த நாசத்தை கண்டு, நான் விரும்பும்போது தவிர வேறு எப்பொழுதும் எனக்கு மரணம் சம்பவிக்காது என்று என் தந்தை எனக்கு வரமளித்தார். அந்த மரணத்தை நெருங்குவதற்கான காலம் வந்துவிட்டது என்று மனதில் எண்ணிக்கொண்டார். அவருடைய மனதில் தோன்றிய இந்த எண்ணத்தை அறிந்த தேவர் மற்றும் ரிஷிகள் கூட்டம் வானுலகத்தில் இருந்து, உமது மனதில் நீர் எண்ணுவது சரியே என்று கூறியது. இவ்வாறு தேவர்களும் ரிஷிகளும் வானிலிருந்து கூறிய பிறகு அந்த யுத்த களத்தில் திடீரென நறுமணம் பொருந்திய காற்று வீசியது. தேவ வாத்தியங்கள் முழங்கின. பீஷ்மர் மீது பூமாரி பொழிந்தது. இதையெல்லாம் பீஷ்மரும் வியாசரின் அருளினால் ஞானக்கண் பெற்ற சஞ்சயனுமே அறிந்தார்கள். மற்றவர்கள் அறியவில்லை. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.